சினிமாக்காரன் பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ் இருக்கும் வணக்கம். இப்போ ரீல் ரிவ்யூவில் எந்த சீரியலில் வந்து ரிவ்யூ பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செம்பத்தி சீரியலில் வந்து நேற்று எபிசோடில் வந்து என்ன நடந்துச்சு, இன்னைக்கு எபிசோடில் வந்து என்ன நடக்க போகுதுன்னு தான் ரிவ்யூ பண்ண போகிறோம். அந்த வகையில் போன எபிசோடில் வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதி வந்து பட்டம்மா வந்து எப்படியாவது கூப்பிட்டு வந்து மைண்ட் வாஷ் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி அந்த உள்ள ரூமில் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதி, அதுக்கப்புறம் பார்வதி, பட்டம்மா 3 பேர் இருக்காங்க. 3 பேர் சேர்ந்து என்ன பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதி வந்து சொல்றாரு, நான் பார்வதி பார்த்த உடனே லவ் பண்ணல, அவகிட்ட எனக்கு இருந்த அந்த பக்தியா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அவங்க மேல இருந்த மரியாதையா இருக்கட்டும், அது எல்லாமே வந்து ஒரு கட்டத்துக்கு மேல காதலா மாறிடுச்சு. அதுவும் வந்து நான் ஃபர்ஸ்ட் பார்வதி கிட்ட சொல்லும் போது பார்வதி வந்து என்ன சொன்னா அப்படின்னா, பெரியய்யா இதெல்லாம் வந்து எனக்கு இஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் சொன்னா. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேல அவளும் என்ன வந்து காதலிக்க ஆரம்பிச்சா சொல்லி எல்லா ஒரு காதல் கதைகள் எல்லாமே வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பட்டமும் வந்து அப்படியே யோசிச்சே இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்வதி வந்து ஏதாவது பேசுவான்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்த்தே இருக்கும்போது பார்வதி வந்து எதுவுமே பேசல. கடைசி வரைக்கும் பெரியய்யா பேசிட்டே இருக்காரு. இந்த மாதிரி நான் என்ன ஒரு பிளான் வச்சிருக்கேன் அப்படின்னா, இப்போ நாங்க 2 பேர் கல்யாணம் பண்ணிக்கிட்டது வந்து எங்க அப்பாவுக்கு தெரியும். எங்க அப்பாவே வந்து பார்வதி வந்து ஆசீர்வாதம் பண்ணியிருக்காரு. இப்போ நான் வந்து ஒத்துக்க வேண்டிய ஒரே ஒரு ஆள் வந்து எங்க அம்மா மட்டும் தான். அதுக்கும் நாங்க ஒரு பிளான் வச்சிருக்கோம். அந்த பிளான் வந்து என்ன பிளான் அப்படின்னா, எங்க அப்பாவோட பிறந்தநாள் வரும்போது கண்டிப்பா எங்க அப்பா என்ன கேட்டாலும் எங்க அம்மா வந்து பண்ணுவாங்க. அப்படி ஒரு சூழ்நிலையில வந்து எங்க அப்பா போய் எங்க அம்மா கிட்ட இந்த மாதிரி கல்யாண விஷயங்கள் எல்லாமே சொன்னாரு அப்படின்னா கண்டிப்பா அம்மா வந்து ஏத்துப்பாங்க. அது வரைக்கும் நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் எல்லாமே வந்து நல்லதா நடக்கும் சொல்லிட்டு அந்த மாதிரி பேசிட்டு இருக்காரு. பட்டம் வந்து அப்படியே யோசிச்சிட்டே இருக்காங்க என்ன பண்ணலாம் சொல்லிட்டு. ஆனா அதுக்கு முன்னால இந்த பக்கம் ஒரு காமெடி பீஸ் ஒன்று இருக்குல்ல, யாரு அதாவது உமா இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஆதி வந்து என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, உமா நீ ஒண்ணு பண்ணு, ஒல்லியை ஒட்டிக்கட்டு இருந்தாலும் உமா அதுக்காக ஒன்று சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நீ வந்து ஒன்று பண்ணு, பட்டம்மா பார்வதி அதுக்கு அப்புறம் எனக்கு 3 பேருக்கு போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வான்னு சொல்லிட்டு ஆதி வந்து சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி உமா என்ன பண்றாங்க அப்படின்னா, கீழே போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வராங்க. அப்படி எடுத்து வரும்போது, இது என்ன காஃபியா, இது வந்து கேவலமான ஒரு காஃபியா இருக்கு, நீ எடுத்துட்டு போ, மூஞ்சில முடிக்காத போ, 5 போ சொல்லிட்டு அந்த மாதிரி மிரட்டி விட்டுறாரு. அதை பார்க்கும்போது பயங்கர ஜாலியா இருக்கும். அதை முடிச்சதுக்கு அப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பட்டம்மா ஏதாவது ஒன்று சொல்லுவாங்களா, இல்ல நான் வந்து இதில் ஒத்துக்கவே மாட்டேன், நான் போய் அகிலாண்டேஸ்வரி அம்மா கிட்ட வந்து சொல்ல போறாங்கன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு கோவமா பேசுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பட்டம்மா வந்து எதுவுமே சொல்லாம அப்படியே அமைதியா போயிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்வதி வந்து ஆதி கிட்ட கேட்கறாங்க. என்ன கேட்கறாங்க அப்படின்னா, பெரியய்யா இந்த மாதிரி பட்டம்மா ஏதாவது போய் சொல்லிட்டா பிரச்சனை ஆயிருமே, என்ன பண்ணலாம் சொல்லி கேட்கும்போது ஆதி வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, பட்டம்மா சொன்னாலும் சொல்லாட்டி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ வந்து தைரியமா இரு, என்ன நடந்தாலும் ஸ்ட்ரென்த்தா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அடுத்ததா இந்த பக்கம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜாலியான ஒரு மேட்ரு. அருண் இருக்கார்ல, அருண் வந்து ஏன் லேட்டா வராருன்னு சொல்லிட்டு ஐஷு வந்து ரூம்ல உட்காந்து அப்படியே பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அருண் வந்து உள்ள வீட்டுக்குள்ள வரும்போது என்ன சொல்லிட்டு வராரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் பயங்கர ஜாலியா இருக்கேன் ஐஷு, நான் வந்து உனக்கு சூப்பரான ஒரு மேட்ரு பண்ணியிருக்கேன். அந்த மேட்ரு வந்து என்ன அப்படின்னா, உனக்கு வந்து பிடிச்ச அந்த பிரியாணி பொட்டில் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். அதாவது ஒரு குப்பத்தோட பேர் சொன்னாரு, அந்த குப்பத்துல வந்து பிரியாணி வாங்கிட்டு வந்திருக்கேன், அந்த பாய் பிரியாணி வந்து செம்மையா இருக்குன்னு சொல்லி அது சாப்பிட்டு இருக்காரு. ஆனா ஐஷு வந்து என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஸ்டேட்டஸுக்கு இந்த மாதிரி பிரியாணிலாம் சாப்பிடலாமா, நம்ம வந்து ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் இருக்க பிரியாணி தான் சாப்பிடணும், அந்த மாதிரி பிரியாணி சாப்பிட்றது வந்து சீப்பா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அருண் வந்து என்ன பண்றாருன்னா, நீ சாப்பிடாட்டி போ, நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அருண் வந்து சாப்பிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ஐஷுக்கு வந்து பயங்கர ஒரு மூட் அவுட் ஆயிடுச்சு. ஐயோ நம்ம டேஸ்ட் பார்த்துக்கலாமே சொல்லிட்டு அருண் தூங்கினதுக்கு அப்புறம் அந்த பிரியாணி எடுத்து திருட்டுத்தனமா சாப்பிடுறாங்க. அப்படி ஒரு ஜாலியான ஒரு மேட்டர் வந்து நேற்று எபிசோட்ல வந்து முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் இன்னைக்கு எபிசோட்ல என்னெல்லாம் காட்ட போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்ததா பட்டம்மாவோட நடவடிக்கை என்னவா இருக்க போது, ஆதி பார்வதி 2 பேர் வந்து எப்படி சமாளிக்க போறாங்க, அப்பாவோட பிறந்தநாள் வந்து எப்போ வரப்போகுது, பார்வதி ஆதி இவங்க 2 பேர் கல்யாணத்தை பத்தி அப்பா வந்து அகிலாண்டேஸ்வரி கிட்ட சொல்லுவாங்களா மாட்டாங்களா சொல்லிட்டு எல்லாமே வந்து தெரிய போகுது. அடுத்ததா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்ச என்ன பண்ணணும், லைக் பண்ணிருங்க, ஷேர் பண்ணிருங்க, முக்கியமா சினிமாக்காரனை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அண்ட் நேற்று செம்பத்தி சீரியலோட ரிவ்யூ வந்து பார்க்க மறந்துட்டீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் இருக்கு. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? தலையோட அடுத்தப்பட்ட அப்டேட் வந்துச்சுன்னாங்க, அதான் தேடிட்டு இருக்கேன், கிடைக்க மாட்டேங்குது. தலையோட அப்டேட் இல்ல, தலைவர் தளபதி எல்லாரோட அப்டேட். அது மட்டும் இல்ல, ஈவெண்ட்ஸோட அப்டேட்டும் நீ உடனுடன் தெரிஞ்சுக்கணும்னா சினிமாக்காரனை சப்ஸ்கிரைப் பண்ணிடணும். மறக்காம அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. டிங் டிங்.